புரிஞ்சு வச்சிருக்கிறார். உன் பலவீனம் என்னன்னு அவருக்கு தெரியும். எந்த இடத்துல உனக்கு பலன் வேணும் அப்படிங்கிற காரியம் நம்ம ஆண்டவருக்கு தெரியும். உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போய் உன்னை ஜெயிக்க வைக்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நீ உன் பலத்துல போ என்று ஆண்டவர் ஒரு நாளும் சொல்றதில்லை. அவர் நம்முடைய பலனா இருந்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நாம் போக வேண்டிய வழிய உனக்கு காட்டி வழி இதுவே என்று சொல்லி உன்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட மனுஷனா இருக்குங்கிறது அவருக்கு கவலை இல்லை. நீ மனுஷனா இருந்த போதும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு தாய் எப்படி தன் பாலகனை மறக்காம இருப்பாளோ அதுபோல, உங்களுக்கு தெரியுதா ஐயா, நீ நிறைய கெட்டிக்காரன், உன் திறமைக்கு ஈடு கிடையாது. ஆனா உனக்கு ஒரு தாய் வேணுமா, தகப்பன் வேணுமா? அந்த தாயும் தகப்பனுமா இருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குயா. அந்த திறமையெல்லாம் மூட்டை கட்டி வைக்கணும்னு சொல்லல. நீ வாட்டில் எதை வேணாலும் திறமையா நீ செய்ய. ஆனா ஒண்ணு, உனக்கு தாயும் தகப்பனுமா இருந்து உன்னை நடத்தி நீ ஜெயிக்கிறதுல அவருக்கு முழு விருப்பம் அவருக்கு உண்டு. உன்னை பிரகாசிக்க செய்கிற அந்த கிருபைய வல்லமைய உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற அருமையான தகப்பனும் தாய் போல இருக்கிற என் ஆண்டவரை நல்ல கைகளை தட்டி, ஏசப்பா உம்மை நான் துதிக்கிறேன், ஆண்டவரை உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஆராதிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரை. ஒரு கிருபை இந்த மாதம் முழுவதிலும் விசேஷமா இந்த நாளில நாம் பங்கு பெற போகிற இந்த திருவிருந்து ஆராதனையில அந்த அன்பும் அந்த வல்லமையும் உங்கள் மேல வெளிப்படும். உங்கள் மேல வெளிப்படும். ஒரு குடும்பத்துல வெளிப்படும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். உன் திறமையில முடியல, போயிட்டு போகுது, உன் திறமைக்கு அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய திறமையை நீ குறைச்சி மதிப்போட வேண்டியதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆமா, உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும், சந்தேகமே படாத. ஏதோ